சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே விவசாயி ஒருவர் சவாலாக அல்போன்சா மாம்பழத்தை பயிரிட்டு அதிக மகசூல் செய்து சாதனை படைத்துள்ளார். அது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே கருங்குளத்தைச் சேர்ந்த விவசாயி முருகேசன் தமது நிலத்தில் அல்போன்சா மாம்பழத்தை பயிர் செய்ய முடிவெடுத்து விவசாய பல்கலைக்கழகத்தை நாடியுள்ளார். அங்கிருந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த மண்ணில் அல்போன்சா மாம்பழம் விளையாது என தெரிவித்துள்ளனர். இதனை கேட்டு சோர்வடையாத முருகேசன் அதையே சவாலாக எடுத்துக்கொண்டு கர்நாடகாவிலிருந்து மாம்பழக் கன்றுகளை வாங்கி வந்து முறையாக இடைவெளி விட்டு நடவு செய்ததுடன் தன்னுடைய இடத்தை சுற்றி மழைநீர் சேகரிப்பு வாய்க்கால்கள் வெட்டியுள்ளார். பின்னர் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் அந்த கன்றுகளை பராமரித்ததுடன் மரத்திலிருந்து காய்ந்து விழும் இலைகளையே அதற்கு உரமாக மக்கச் செய்து இயற்கை முறையிலேயே பராமரித்து வந்துள்ளார். அல்போன்சா மேங்கோ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மூலமாக இது வராது என்று சொன்னதை வரும்னு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மழைநீர் சேமிப்பு பண்ணி மழை பெய்கிற தண்ணி அனைத்தையுமே என் தோப்புல இருந்து வெளியே போகாத அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த டிசைன் பண்ணதில் தண்ணியை சேமிக்கப்பட்டு மழைநீர் சேமிக்கப்பட்டு அதிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டது அந்த அல்போன்சா மேங்கோ. அந்த அல்போன்சா மேங்கோ இந்தியாவிலேயே நம்பர் 1 குவாலிட்டி கருங்குளம் சிவகங்கை மாவட்டத்தில் விளைகிறதா அப்படிங்கிறத வாஷி மார்க்கெட்டு பாம்பேயில் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். என்னுடைய நேம்லேயே ஃபார்ம் கருங்குளம்னு சொல்லி பெட்டியெல்லாம் போயிட்டுருக்கு. பாம்பே, அகமதாபாத், டெல்லி வரைக்கும் போயிட்டுருக்கு. அது நல்ல விலையும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இவரின் முயற்சிக்கு தற்போது கைமேல் பலன் கிடைத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரி அல்போன்சா மாம்பழங்களை விட நல்ல தரத்துடன் சுவை நிறைந்திருப்பதாக மும்பை சந்தையில் பெயர் எடுத்துள்ளது. இதனால் இங்குள்ள மாம்பழங்கள் மும்பையின் வாசிம் சந்தையில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கிலோ 120 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் ஒரு மரத்திலிருந்து நாள் ஒன்றிற்கு சுமார் 1200 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை லாபம் கிடைப்பதாகவும் கூறுகிறார் முருகேசன். இது வளையல் மூலியமாக பிடுங்கி காம்போடு பிடுங்குறதுனால சேதாரம் இல்லாமல் காயை இறக்கி 2 இன்ச்சு சைஸில் காயை கட் பண்ணி 3 விதமாக தரம் பிரிக்கிறோம். வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி 300 கிராம், 250 கிராம், 200 கிராம்னு 4 டஜன், 5 டஜன், 6 டஜன் பேக்கிங்கில் போயிட்டுருக்கு. ஒரு பாக்ஸில் 15 கிலோ வெயிட் வரும். அதை வாஷி மார்க்கெட்டில் போயிருக்கிறத ரத்னகிரி மேங்கோஸோட தமிழ்நாட்டில் இருக்க சிவகங்கை மேங்கோஸ்க்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஒரு பாக்ஸ் 2000, 1800, 1700 அந்த ரேட்டில் போயிட்டுருக்கு. விவசாயியாக மட்டுமே இருக்கக்கூடாது என்றும் வியாபாரியாகவும் மாறி விளைவிக்கும் பொருட்களுக்கு தானே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் முருகேசன் கூறுகிறார். அப்போதுதான் விவசாயம் மீண்டும் உயிர் பெறும் என்றும் கூறும் முருகேசன் இதற்கு அரசும் துணை நிற்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார். சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.